அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த எம்பி ஒருவர் இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர் என்கிறார். President Trump is acting like an international gangster. International gangster. இவர் சர்வதேச தாதா என்று பிரிட்டனிலிருந்து ஏன் ஒரு குரல் வந்தது, என்ன நடந்தது, அதையும் பார்க்கலாம். பிரிட்டனின் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் எட் டேவி இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர் என்று ட்ரம்பை சாடினார். அது மட்டுமல்ல, இதுவரை அமெரிக்க வரலாற்றில் இப்படி ஒரு ஊழல் கரை படிந்த அதிபர் இருந்ததே இல்லை, தேவையில்லாமல் எல்லோரிடமும் வம்பு வளர்ப்பதே ட்ரம்பின் வேலை என பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் வைத்து வெளுத்து வாங்கி இருக்கிறார். And he is corrupt. The most corrupt president the United States has ever seen. NATO நாடுகளை மிரட்டுவது, வரி விதிப்பது என ஒரு தாதா பாணியில் ட்ரம்ப் செயல்படுவதை பற்றி பிரிட்டன் வெளிப்படையாக பேச தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே போரில் வென்று விட்டோம் என்று கூறும் ட்ரம்ப் NATO நாடுகளை துணைக்கு அழைப்பதிலிருந்தே ட்ரம்பின் பிடிவாதமும் பலவீனமும் நன்றாக தெரிகிறது. ட்ரம்பின் கேங்ஸ்டர் அரசியல் ஈரானிடம் எடுபடவில்லை. உலக நாடுகளும் என்ன நினைக்கின்றன என்றால், இந்த ட்ரம்ப் வாளை சுருட்டி கொண்டு இருந்தால் பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள். அமெரிக்கா தேவையில்லாமல் பல உலக நாடுகளிடம் வம்பிழுப்பது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என்றே பலரும் கருதுகிறார்கள். ஈரானை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் தாக்கவில்லை, ஆனால் எங்களை தாக்கினால் சும்மா விடமாட்டோம் என்று உறுதியாக நிற்கிறார்கள். எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது இந்த போர் என்று பலரும் கவலையாக இருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன? ட்ரம்பை பற்றி, அந்த எம்பி செய்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஈரானுடைய பழைய வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்ததா? கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.